எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில் முதல் 100ல் முதல் 10ல் 7வது பாட்டு 1-1-7 7வது பாட்டு 1வது பதிகத்தில் 7வது பாடல். முதல் 100ல் 1வது பதிகத்தில் 7வது பாடல். ஒவ்வொரு 100லையும் 10 பதிகம் இருக்கும். 7வது பாடல் பாட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கோவில் திருவாய்மொழியில் கம்மி, உங்களுக்கு ஒரு 100 பாட்டு 115 பாட்டுக்கிட்ட தான் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம அது மட்டும்தான் கோவிலில் சொல்லி ராமானுஜரே கோயில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். அந்த கோயிலுக்கு வரைமுறைப்படுத்தினப்ப எப்படி பண்ணணும் எல்லான்றது. ஏன்னா 1000 பாட்டையும் ஒவ்வொரு நாள் பாடிட்டு இருக்க முடியாது, டைம் இருக்காது இல்லையா? அதனால் அதுலேருந்து சில முக்கியமான 10 100லேருந்தும் ஒவ்வொரு 10 எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். அதுதான் கோவில் திருவாய்மொழி, முக்கியமான 10 எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கோவில் திருவாய்மொழியை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 100 பாட்டுக்கிட்ட பார்ப்போம், அவ்வளோதான். பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்கோ. திடவிசும் பெருவழி நீர்நில மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. பாட்டு சொல்லும்போது, திடவிசும் பெருவழி நீர்நில மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. அப்படி சொல்லணும். சொல்லும்போது அவங்க சொல்லும்போது அது மாதிரி சொல்லுவாங்க. அது நமக்கு புரியாது. அதனால தான் நம்ம இதை எடுத்து சப்ஜெக்டாக எடுத்துன்னு இப்போ படிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். திட விசும்புன்னா திடன்னா பவர்ஃபுல், உறுதியான, ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். விசும்புன்னா ஆகாயம். திட விசும்பு உறுதியான ஆகாயம். இந்த திட விசும்பு, திட பெருவழி, திட நீர், திட நிலம், அப்படி எல்லாத்துக்கும் சேரும். பாட்டில் வரும்போது ஒன்றுக்கு சொல்லிட்டு மீதி எல்லாத்தையும் லைனாக சொல்லுவா. நம்ம அதுக்கு தனித்தனியாக எடுத்து அந்த திடன்றதை சேர்த்துக்கணும். திட விசும்பு முதல்ல பார்த்தோம். அடுத்தது திட விசும்பு எரி, திட விசும்பு எரி வழி, அப்படி பிரிச்சுக்கணும் அந்த வார்த்தையை. திட விசும்பு எரி வழி. திட விசும்பு உறுதியான ஆகாயம். திட எரி உறுதியான நெருப்பு, எரியக்கூடியது நெருப்பு இல்லையா? அதான் திட வழி. வழின்னா காற்று, ஞாபகம் வச்சுக்கோ. வழின்னா காற்று. திட வழின்னா திடமான காற்று. அடுத்தது நீர் நிலம் இவை மிசை. நீர் நிலம் இவை மிசை, அப்படி எடுத்துக்கணும். நீருக்கு அந்த திடவை சேர்த்துக்கோங்க. திட நீர், திடமான கடல் நீர். திட நிலம் நிலையான பூமி, திடமான ஸ்ட்ராங்கான பூமி. ஆக பஞ்சபூதமும் வந்துருத்தா? அதுதான் இங்க சொல்ற. பஞ்சபூதங்களையும் இவை மிசைனா அவற்றுக்குள்ள படற்பொருள். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு 5 மேல சொன்னமே, நீர், விசும்பு, எரி, வழி, நீர், நிலம், இது எல்லாத்துலேயும் படற்பொருள் படர்ந்து விளங்குகிறாராம். அதான் இவை மிசை படற்பொருள், அதுக்குள்ள படர்ந்து இருக்கு முழுவதுமாய். அந்த அந்த படற்பொருள்னா எல்லாத்துலேயும் உள்ள அப்படியே இன்டீரியரா போய் நன்னா அதில் உள்ள சேர்ந்து படர்ந்து முழுவதுமாய் ஃபுல்லி அப்டைன்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லணும். ஃபுல்லி அப்டைன்டு, முழுவதுமாக விளங்கிய அவை தோறும் அப்பொருள்கள் ஒவ்வொன்றிலும் அவை அதாவது அந்தந்த பொருளையும், அந்தந்த பொருளையும். அதாவது எறும்புன்னா எறும்பு, யானைன்னா யானை, மனுஷன்னா மனுஷன், அது ஒவ்வொரு பொருளிலும். உடல் மிசை அதுக்கான உடம்பு, எறும்புக்குன்னா எறும்புக்கான உடம்பு, மனுஷன்னா மனுஷனுக்கான உடம்பு, யானைன்னா யானைக்கான உடம்பு, சிங்கம்னா சிங்கத்துக்கான உடம்பு. அந்த உடல் மிசை, உடல், அந்த உடம்பில் உயிரென உயிர் இருப்பது போல, உடல் மிசை உயிரென உயிர், அந்த உடல்ல அந்த உயிர் இருக்கு இல்லையா? அது போல அந்த அந்த உயிராகவும் இருக்கானோ, அந்த உயிர் போல கறந்துன்னா மறைஞ்சிருக்கிறது, கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது. we can't be able to see. அதான் எப்பயுமே மறைஞ்சிருக்குது, ப்ராக்சி. கறந்துன்னா பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது. கறந்து எங்கும் மறைவாக, கண்ணுக்கு தெரியாம எங்கும், எல்லா இடத்துலையும், எங்கும் பறந்து உணன் எல்லாத்தையும். இப்ப நம்ம சொன்னமே, இது இத்தனையிலையும் ஆகாயம், நெருப்பு,
காற்று, தண்ணி, நிலம் எல்லாத்துலேயும் அதில் வசிக்கிற அந்த இதில் வசிக்கிற ஒவ்வொரு ஜீவன், எல்லா ஜீவன்களோட உடல்லையும் அதுக்கு உள்ள இருக்கிற உயிர்லையும் எங்கும் மறைமுகமா கறந்து மறைமுகமா எங்கும் பறந்துடும், எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிட்டு போனோம். அடுத்தது சுடர்மிகு பிரகாசமான சுருதியுள். சுருதின்றது இந்த இடத்துல வேதம்னு அர்த்தம். சுருதின்னா சாதாரணமாக இசையோட ஒரு இது. அது சுருதின்றது இசையை அமைக்கிற விதத்தை சொல்லுவா சுருதின்னு. ஆனால் இந்த இடத்துல சுருதின்னா வேதம், வேதத்திலிருந்து உருவானது தான் அது. சுடர்மிகு சுருதியுள் வேதங்களின் உள்ளே இருப்போம். பிரகாசமான வேதங்களுக்கு உள்ளே இருப்போம். சுடர்மிகு சுருதியுள் பிரகாசமான வேதங்களின் உள்ளே இருக்கலாம். இவை உண்ட அதே மாதிரி இந்த மேலே சொன்னார் பாருங்க, திடவிசும் பெருவெளி நீர்ல மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை உதரும் உடல் மிசை உயிரென கறந்தெங்கும் பறந்துள்ளன். இது எல்லாத்தையும் பறந்துருக்கிறதோ மட்டும் இல்லை, இவை உண்ட சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட வேதத்திலிருந்து வேதங்களையும் எல்லாத்தையுமே விசும்பு, ஆகாயம், நெருப்பு, காத்து, கடல், பூமி, அது உலகத்தில் இருக்க உயிர்கள், உலகத்தில் உயிர்களுடைய உடல்கள், அப்புறம் இருக்கின்ற பொருள்கள் எல்லாத்துலேயும் மறைமுகமாக இருப்பவன். வேதங்கள் எல்லாத்துலேயும் மறைமுகமாக இருக்கானே, அவன் என்ன பண்ணானா, இவை இது போன்ற இதில் எல்லாத்துலேயும் இருக்கவும் பிரளய காலத்தில் இவை உண்ட சுரணி. உண்டன்னா எடுத்து அப்படியே பிரளய காலத்தில் எல்லாத்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக எடுத்து முழுங்கினாராம். பிரளய காலத்தில் இது எல்லாத்தையுமே காப்பாற்றணும். ஏன்னா அது இப்போ பெருமாளோட காப்பாற்றுகின்ற அந்த இதில் இருக்கு இல்லையா, இவை எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணாரா, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே முழுங்கிட்டாராம். பிரளய காலத்தில் அனைத்தையும் எடுத்து உண்டன்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல இவை உண்டன்னா பிரளய காலத்தில் அனைத்தையும் எடுத்து உண்ட, மேலே சொன்ன அனைத்தையும் எடுத்து உண்டன்னு எடுத்துக்கணும். இவை உண்ட சுரனே. சுரன்னா தேவர்கள், அசுரன்னா அரக்கர்கள், சுரன்னா தேவர்கள், ஞாபகம் வச்சுக்கோ. இவை உண்ட சுரனே, இதெல்லாம் எடுத்து இது பண்ண சுரனேன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனேன்னு எடுத்துக்கணும். சுரனேன்னா தேவர்கள் இனத்தை சார்ந்தவனே. இறைவனை பொறுத்த வரைக்கும் தேவர்கள் இனத்தை சார்ந்தவன் தானே, அதனால தேவர்கள் இனத்தை சார்ந்தவனே, தேவர்களின் தலைவனே, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதான் இதுக்கு நீங்கள் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நெருப்பு, நீ, காற்று, கடல், பூமி, ஆகாயம், இது எல்லாத்துலேயும் உள்ள இருக்கிற பொருளாக இருப்போனும். இவை எல்லாத்துலேயும் மொத்தம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள அத்தனை பொருள்கள்லையும் மனுஷர்கள்லேருந்து யானையிலேருந்து எறும்புலேருந்து எல்லாத்தையும் அதனோட உடலாகவும் இருந்து அதனோட ஆத்மாவாகவும் இருந்து வேதங்களுக்கு உள்ள இருப்பவனா இருந்து வேதங்களை படைச்சு அதுக்கு உள்ள இருக்கவனா இருந்து இவைகளுக்கெல்லாம் ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா அப்படியே முழுங்கி காப்பாற்றியத அப்புறம் மறுபடியும் உமிழ்ந்து அது வரும், கறந்து உமிழ்ந்து வரும், கிடந்து இடந்தது கண்டும் தெளிய கிள்ளின்னு இதில் வரும். இன்னொரு திருவாய்மொழி பாட்டில் வரும், சொல்கிறேன் நான் எப்போ வருதுன்னு. அப்போ அந்த மாதிரி அந்த பாட்டில் அது இது எடுத்துக்கோ, அந்த மாதிரி உண்டு. அதையும் உண்ட சுரனேன்னா தேவர்களின் தலைவனே. சுரனுக்கு ஆப்போசிட் அசுரன், இதை தெரிஞ்சுக்கோ. அசுரன்னா அரக்கர்கள், சுரன்னா தேவர்கள். அதான் இதில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டது இதுதான். நாளைக்கு 8வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு 10 பாட்டு தான் இதில், ஒரு 10. ஆனால் இதில் கோவில் திருவாய்மொழியிலேயே பெரிய விசேஷம் என்னன்னா, அந்தாதி ஒரு பாட்டோட முடிவு இருக்கு, அது அடுத்த பாட்டோடைய ஆரம்பம். எத்தனை ஒரு பாட்டு இல்லை, 1293 பாட்டு. அத்தனைக்கும் ஒரு பாட்டோட முடிவு இன்னொரு பாட்டோட ஆரம்பமாக இருக்குன்னா இது ஒரு சாதாரண விஷயமா? இது எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஒரு 10-11 வயசு குழந்தை, அதுவும் எழுந்து வெளி உலக அனுபவமே இல்லாத குழந்தை, வெளி உலகமே தெரியாத குழந்தை, அப்படியே புளிய மரத்தடி தான், வாழ்க்கையே புளிய மரத்தடி தான், அங்கேயே பிறந்தது தான், அங்கேயே இருந்தது தான், முடிஞ்சதான் அங்கேயே தான் காலம். அந்த மாதிரி ஒரு முடிவு அடைந்த ஒரு குழந்தை 32 வயசு தான் இருந்தார் நம்மாழ்வார், அதுக்கு மேலே இல்லை. 10-15 வயசுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தார். 12-13 வயசுக்கு தான் பேச ஆரம்பித்தார். அதுவும் மதுரை கவியாளர் பேசினேன், அப்புறம் பேச ஆரம்பித்தார். மதுரை கவியாளர் கதையை சொல்லும்போது அதை சொன்னேன் நான் உங்களுக்கு. எனக்கு யாராவது இந்த கதைகள் முடிஞ்சதுன்னா இது வரைக்கும் என்னென்ன கதைகள் சொல்லியிருக்கேன்றதை வரிசைப்படுத்தியோ
இல்லை எப்படியோ எனக்கு இதுவாக கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு என்ன எது சொன்னேன் எது சொல்லலைன்னே புரியல, இப்போ தெரியல, மறந்து போச்சு. எந்த கதை சொல்லியிருக்கேன் சொல்லலைன்னு. அதனால் அதை யாராவது எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை அதை தவிர்த்து மீதியை நான் சொல்லுவேன். தேங்க்யூ. நாளைக்கு 8வது பார்ப்போம். தேங்க்யூ.